Would you believe it? It is Mohammad Siraj. Cricket is an emotion. Cricket is belief. Cricket is an inspiration. நீங்கள் யாராக வேணா இருக்கலாம், ஆனால் கிரிக்கெட் கொஞ்சம் தெரிஞ்சிருந்தாலோ இல்லை கொஞ்சம் பிடிச்சாலோ கண்டிப்பாக கிரிக்கெட்லேருந்து ஒரு பெரிய பிலீஃப் கிடைக்கும். ஒரு கஷ்ட காலத்தில் அதை ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கை கிடைக்கும். எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதை நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும்னு ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும். அதுவும் இந்த லாஸ்ட் 1 இயர்லைங்க 3 இன்சிடென்ட்ஸ். கரெக்டாக 1 இயர் முன்னாடி இந்தியா T20 வேர்ல்ட் கப் ஜெயித்தாங்க. அதுவும் எப்படி, எல்லாரும் ஜெயிக்கவே மாட்டோம்னு டிவியெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டு அவங்க நம்பினாங்க, ஜெயித்தாங்க. அது நமக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் கொடுத்துச்சு. இப்போ ரீசெண்டாக சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஜெயித்தாங்க. ஆனால் அது எல்லாத்தையும் விட தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த டெஸ்ட் சீரீஸ், நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததுலேயே த பெஸ்ட் டெஸ்ட் சீரீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் நடந்தது 2-2 நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். பட் ஆக்சுவலாக இந்தியன் டீமுக்கும் சரி, இந்தியன் ஃபேன்ஸுக்கும் சரி, இது ஒரு மிகப்பெரிய வெற்றி. ஒரு சில டைட்டில் தான் அந்த கண்டென்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஆப்டாக இருக்கும். நாம் இந்த வீடியோக்கு வச்சுருக்க டைட்டில் பிரின்ஸ் அண்ட் இஸ் வாரியர்ஸ். உண்மையாகவே கேப்டன் ஆகட்டும், அவர் கூட மற்ற டீம்மேட்ஸ் ஆகட்டும், ஒவ்வொரு மேட்ச்லேயுமே கடைசி வரைக்கும் போராடினாங்க. த ரியல் வாரியர்ஸ். அவர் போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் இந்த டீமை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லும் போது ஒரே ஒரு லைனில் சம்மப் பண்ணார், வி நெவர் கேவ் அப். அது 100% உண்மை. எல்லா மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ச் கொஞ்சம் தப்புகள் பண்ணாங்க, தோற்றாங்க. ஆனால் அதுக்கப்புறம் 2வது மேட்ச்சில் 100 ரன் இல்லை, 200 ரன் இல்லை, 300 ரன் ஒரு பார்ட்னர்ஷிப் ஹாரி ப்ரூக்கும் ஜேமி ஸ்மித்தும். அப்போ ஒரு கம்பேக் கொடுத்து அந்த மேட்ச்சில் இந்தியா ஜெயித்தாங்க. 3வது மேட்ச்சில் கிட்டத்தட்ட போராடி ரவீந்திர ஜடேஜாவும் சிராஜும் வின் பண்ணுற அளவுக்கு கொண்டு போனாங்க, முடியல. 4வது மேட்ச்சில் 0 for 2 அந்த ஸ்டேஜ்லேருந்து கம்பேக் பண்ணி ட்ரா பண்ணாங்க. 5வது மேட்ச்சில் யாருமே சான்ஸ் கொடுக்கல, 300 for 3 இருக்கும்போது அப்போ ஜெயித்தாங்க. ஸோ பிரின்ஸ் அண்ட் இஸ் வாரியர்ஸ், இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கேப்டன் சுப்மன் கில்லை பற்றியும் மீதி ஒரு 4 பிளேயர்ஸை பற்றியும் சொல்லிடுறேன். சுப்மன் கில் அவர் 757 ரன் அடித்தார், நிறைய செஞ்சுரி ஸ்கோர் பண்ணார். அதெல்லாம் எனக்கு முக்கியமாக படலைங்க. 4வது மேட்ச்சில் 0 for 2 300 ரன் இருக்குது இன்னும் இங்கிலாந்து ஸ்கோரை நம்ம டச் பண்ணுறதுக்கு. மேட்ச் அன்றைக்கே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்டேட்டர்ஸ் டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு கவுண்டர் அட்டாக், அதுக்கப்புறம் பொறுப்பாக ஆடினார், அதுக்கப்புறம் அடி வாங்கினார். கையில் அடி, இடுப்பில் அடி, நெஞ்சில் அடி, இது எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு அவருக்கு ஒரே ஒரு விஷயந்தான் மைண்டில் இருந்தது, நாம் கடைசி வரைக்கும் போராடி இந்த மேட்சை ட்ரா பண்ணணும். ஒரு சூப்பரான 100. அது அவரோட டீம்மேட்ஸ் எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துச்சு. அவரும் ராகுலும் ஆரம்பித்து வச்ச பார்ட்னர்ஷிப் தான் ஜடேஜா சுந்தர் திருப்பியும் அதை முடித்து வச்சாங்க. ஸோ அந்த விஷயம், அந்த மாதிரி ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி அவர் காமிச்சார். அது எல்லா டெஸ்ட் மேட்ச்லேயும் இருந்தது. அது மற்றவங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருந்தது. அதுக்கப்புறம் முகமது சிராஜ், என்ன மனுஷங்க, இந்த டெஸ்ட் சீரீஸில் மட்டும் கிட்டத்தட்ட 200 ஓவர் போட்டிருக்காரு. இது நம்ம நேச்சுரலாக யாரும் பண்ணவே முடியாத விஷயங்கள். 5 டெஸ்ட் மேட்சும் விளையாடிருக்காரு. எக்ஸாக்டாக சொல்லணும்னா 186 ஓவர் போட்டிருக்காரு. அப்பயுமே ஒவ்வொரு ஸ்பெல்லும் ஒவ்வொரு பாலும் அவர் உயிரை கொடுத்து போட்டிருக்காரு. அதுவும் அவர்கிட்ட கேட்டாங்க, லார்ட்ஸில் நீங்கள் கடைசியாக நீங்கள் தான் அவுட் ஆனீங்க, அப்போ ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் இருந்திருக்கும். நேற்று கேட்ச் விட்டீங்க, கிட்டத்தட்ட மேட்சே முடிஞ்சதுன்னு நினச்சாங்க. இப்போது இன்றைக்கி காலையில் வரும்போது உங்கள் மனநிலை எப்படி இருந்ததுன்ட்டு சொன்னார். நான் அந்த 2 விஷயங்கள் நடக்கும்போது வருத்தப்பட்டேன். ஆனால் இன்றைக்கி காலையில் நான் எந்திரிச்ச உடனே கூகுளில் பிலீவ்னு சர்ச் பண்ணேன். ஒரு கிறிஸ்டியானோ ரொனால்டோட போஸ்டர் ஒன்று இருந்தது. அதை பார்த்துக்கிட்டே இருந்தேன், நம்பினேன், நம்பிக்கையோடு விளையாண்டேன், ஜெயிச்சேன் அப்படின்னு சொன்னார். இதோட ஒரு இன்ஸ்பிரேஷன் நம்ம எல்லாருக்கும் என்னங்க வேணும். அடுத்து ரிஷப் பண்ட். கிரிக்கெட் விளையாடுறவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, ஒரு சராசரி மனிதன் எல்லாருக்குமே அவரோட ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் இருக்க முடியாது. போன வருஷம் ஒரு பெரிய ஆக்சிடெண்ட், உயிரே பிழைக்க மாட்டார்னாங்க, எஞ்சி நடக்கவே மாட்டார்னாங்க, கண்டிப்பாக விளையாடவே முடியாதுன்னாங்க. ஆனால் 6 மாதம் கழித்து திருப்பி விளையாண்டார், T20 வேர்ல்ட் கப் ஜெயித்தார். இந்த தடவை அதே மாதிரி தான். காலில் ஒரு பால் அடிபட்டு அவருக்கு ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. அடுத்த நாள்லாம் வரவே மாட்டார், கிரவுண்டு பக்கமே வர மாட்டார்னாங்க. கிரவுண்டுக்கு வந்தார்.
பேட்டிங் பிடிக்க வரமாட்டார்னாங்க. ஸ்டெப்ஸில் இறங்கி வந்து அந்த ஷூவை அந்த ஃப்ராக்சர் ஃபுட்டுக்கு மேலே போட்டுட்டு வந்து விளையாண்டார். The noise from the crowd because here comes hobbling down the steps Rishabh Pant. தைரியமாக ஜோஃப்ரா ஆர்ச்சர் மாதிரி ஃபாஸ்ட்டாக போடக்கூடிய அவரோட பாலை 6 அடித்தார், 50 அடித்தார். பெரிய இன்ஸ்பிரேஷனுங்க. இப்போ எனக்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் செஞ்சுரினால் ஒரு சர்ஜரி பண்ணிவிட்டு ஒரு 2 வாரமாக நான் வீட்டில் தான் இருக்கேன். ஆனால் ரிஷப் பண்ட்டோடைய அந்த இன்சிடென்ட்ஸ்லாம் பார்க்க எனக்கு அது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்குது திருப்பி எழுந்துச்சி வரதுக்கு. அந்த மாதிரி நிறைய பேருக்கு லைஃப்பில் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருப்பார். அவர் அடித்த ரன்ஸ்லாம் விட அவரோட ஆட்டிடியூட். கௌதம் கம்பீர் சொன்னார், இந்த டீமோட ஃபைட்டிங் ஸ்பிரிட்டுக்கு ஃபவுண்டேஷனே ரிஷப் பண்ட் அன்றைக்கி வந்து விளையாண்டது தான்ட்டு. ஸோ அந்தளவுக்கு எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணுறாரு. அடுத்து ரவீந்திர ஜடேஜா. நிறைய பேர் இந்த லாஸ்ட் டெக்கேடில் கோலி, ரோஹித், தோனின்னு சொல்லுவாங்க. ஆனால் இருக்கிறதுலே ஒன் டேலையும் டெஸ்ட்லேயும் தி மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர்னால் ரவீந்திர ஜடேஜா தான். அவரும் எவ்வளோ பெரிய போராளின்னு காட்டினார். லார்ட்ஸ் டெஸ்ட் ஆல்மோஸ்ட் ஜெயிச்சு கொடுத்தாரு, ஆனால் முடியல. ஆனால் மான்செஸ்டரில் ட்ரா பண்ணார், செஞ்சுரி அடித்து. இந்த டெஸ்ட்லேயும் ஒரு குரூஷியல் நாக். அப்புறம் வாஷிங்டன் சுந்தர், அவருடைய சிஷியன்னு சொல்லலாம். நம்ம ஒரு பையன் கரெக்டான நேரங்களில் கரெக்டான விஷயங்கள் பண்ணார். செகண்ட் டெஸ்ட் மேட்ச் நம்ம ஜெயிக்கிறதுக்கு ஸ்டோக்ஸோட விக்கெட் எடுத்தார். 4th டெஸ்ட் மேட்ச்சில் ட்ரா பண்ணி கொடுத்தாரு. இந்த மேட்ச்சில் 332 for 9. கடைசியாக அவர் T20 மாதிரி சொல்லட்டி ஒரு 40 ரன் பார்ட்னர்ஷிப் பிரசித் கிருஷ்ணா கூட எடுத்தார். அதுதான் இந்த மேட்ச்சுக்கு சேஞ்சிங் பாயிண்ட்டாக இருந்தது. ஏன்னா அந்த 40 ரன்னை வச்சு தான் நம்ம இங்கிலாண்டோட கடைசி 6 விக்கெட்டை எடுத்தோம். ஸோ இந்த 5 பேர் மட்டும் இல்லைங்க, எல்லாருமே. ராகுல் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணார், சூப்பராக விளையாண்டார், எல்லாத்தையும் கைட் பண்ணார். ஜெய்ஸ்வால் கடைசி இன்னிங்ஸில் ஒரு சூப்பரான நாக். சாய் சுதர்ஷன், கருண் நாயர் எல்லாருமே அவங்கவுங்க வேலையை கரெக்டாக செஞ்சாங்க. ஏன் த்ருவ் ஜுரல் சப்ஸ்டியூட்டாக வந்தார், அவர் கூட அவருடைய வேலையை கரெக்டாக செஞ்சார். பிரசித் கிருஷ்ணா அருமையான ஒரு பவுலிங். ஆகாஷ் தீப் சூப்பராக போட்டார். பும்ரா இருந்த 2 மேட்ச் நல்லா விளையாண்டார். ஆனால் அதோட முக்கியமாக அவர் இல்லாமையும் ஜெயிக்க முடியும் நம்ம பசங்க நிரூபித்தாங்க. ஸோ அதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ். ஸோ ஓவராலாக சம்மப் பண்ணோன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன 2 விஷயந்தான். இந்த டீம் கிட்டேருந்து நம்ம 2 விஷயங்களை கற்றுக்கலாங்க. பிலீவ். எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் நம்மளால் ஜெயிக்க முடியும்னு நம்புங்க. நெவர் கிவ் அப். எவ்வளோ தடைகள் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் நெவர் எவர் கிவ் அப்.